அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம சேனல்ல தொடர்ந்து கட்டுமானம் குறித்தும் வாஸ்து குறித்தும் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். நாங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கணும் நம்புறோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்களுக்கு எங்களோட நன்றி. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோக்களை உடனடியாக உங்களை வந்து சேர்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உபயோகரமாக உடனே அலர்ட் வந்துடும். ஓகே, நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதில் வீட்டை கட்டுறது, வீடு கட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கான காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய வேரி ஆகுது. அப்போ சாதாரண மக்களுக்கு இது எது சரி எது தவறு அப்படின்னு கரெக்டாக புரிதல் இல்லை. ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், குவாலிஃபைடு வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர். ஓகே, வீடு கட்டணும், நல்லா கட்டணும், நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸாக யூஸ் பண்ணி கட்டணும். பெரிய ஒரு நல்ல ஒரு ஆர்கிடெக்ட் அவரை என்கேஜ் பண்ணணும். பிளானிங்க்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஸ்ட்ரக்சரல் டிசைன் கொடுக்கணும். நல்ல ஒரு கான்ட்ராக்டரை வச்சு நல்ல மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். நல்ல குவாலிட்டியாக வீடு பண்ணணும். ஓகே, நம்ம பண்ணியிருக்கிற மாதிரியான வீட்டு யாரும் பண்ணியிருக்க கூடாது. வீட்டில் அவ்வளோ டீட்டெயிலிங்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கணும். பார்க்குறவங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, பிரமாதமாக இருக்கு அப்படின்னு நம்மளை அப்ரிசியேட் பண்ணணும். எல்லாமே சரி. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன், ஒரு வாக் த்ரூ வேணும். வாக் த்ரூன்றது Bima Homes and Properties, an ISO certified construction company with rich experience in construction. More than 750 satisfied customers across Tamil Nadu. Our team of architects, engineers, consultants, and interior designers with strong project experiences. We undertake projects all over Tamil Nadu and the rest of India. We support each and everything in construction. Please feel free to contact our helpline number 0950091113. We expect your call. Thank you very much for watching. சிலருக்கு தெரியாம இருக்கலாம், அவங்களுக்காக நான் சொல்லிடுறேன். வாக் த்ரூன்றது ஆர்கிடெக்ட்ஸ் வந்து ஒரு வீடியோ ஃபார்மேட் கொடுப்பாங்க. அதாவது நம்ம டிசைன் பண்ண வீடு உள்ள நம்ம என்ட்ரு ஆகணும், ஃப்ரண்ட்ல என்ட்ரு ஆகணும்னா எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு விஷுவலா பார்த்துடலாம். அதுதான் வாக் த்ரூ அப்படின்னு. அவங்க வந்து அதுக்கு வந்து செகண்ட்ஸுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு செகண்ட் அந்த வீடியோ ஒரு 2 நிமிஷம் ஓடுதுன்னா 120 செகண்ட்ஸ் இவ்வளோன்ற மாதிரி சார்ஜஸ் பண்ணுவாங்க. சார்ஜ்லாம் பண்ணி அவங்க ரொம்ப அது பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் வீட்டுக்குள்ளே போனால் எப்படிலாம் இருக்குமோ அது மாதிரி எல்லாமே அதில் வந்து காமிச்சுவாங்க. அப்போ நமக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். நம்ம கட்டக்கூடிய வீடு இப்படி தான் வரப்போகுது அப்படின்னு அவங்க பண்ண பிளானிங்கில் அவங்க கொடுத்துருக்க சின்ன டீட்டெயிலிங்லாம் அதில் விஷுவலாக காமிச்சிருவாங்க. அப்போ நமக்கு அந்த வீடோட ஃபினிஷிங் இப்படி தான் வருது அப்படின்றது நமக்கு பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும். அந்த வாக் த்ரூ முதல் கொண்டு பேசுறாங்க. ஆனா காஸ்டிங் இருக்கிறதுலே நல்ல பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும், சுவிட்சஸ் நல்ல சுவிட்சஸாக போடணும், வயர் கேபிள் இந்த பிராண்டு தான் போடணும், சிமெண்ட் இதுதான் யூஸ் பண்ணணும், ஸ்டீல் இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணணும், டீக்வுட் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் அது டீக்வுட்ல உள்ள போடுற கிரில்லோட திக்னஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பக்காவா இருக்கு. இவ்வளோ டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவங்களுக்கு இன்னைக்குள்ள மார்க்கெட் ரேட் மட்டும் தெரிய மாட்டேங்குது. மார்க்கெட் ரேட் அவங்க வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா பிலோ 2000 rupees அவங்க அதுக்கு ஒரு பேப்பர் கட்டிங்கும் கொண்டுட்டு வர்றாங்க. அந்த பேப்பர் கட்டிங்ல 1900 rupees எல்லா விஷயமும் நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே 1900க்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி பேப்பர் விளம்பரத்துல இருக்கு. அது சாத்தியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சாத்தியமே இல்லை. அவர் சிவில் இன்ஜினியரா இருந்தாலும் கண்டிப்பா பண்ணவே முடியாது. ஒரு மந்திரவாதியா இருந்தா வேணா முயற்சி பண்ணலாம். ஏன்னா அவருக்கு ஏதாவது மந்திர தந்திரங்கள்லாம் தெரிஞ்சிச்சுன்னா 2000 ரூபாயில நான் சொன்ன இவ்வளவு விஷயங்கள் பண்றதுக்கு ஒரு மந்திரவாதினா வேணா முடியலாம். அது எனக்கு தெரியல. கண்டிப்பா ஒரு சிவில் இன்ஜினியரால பண்ணி கொடுக்கறதுக்கு முடியாது அந்த ரேட்ல இன்னைக்குள்ள மார்க்கெட் பிரைஸ்க்கு. அப்புறம் எப்படி இந்த மாதிரியான விளம்பரங்கள் வருது, எதை பேஸ் பண்ணி இந்த மாதிரியான விளம்பரங்கள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க. அவங்க கொடுத்த அந்த நம்பருக்கே ஃபோன் பண்ணி கேட்டாச்சு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் பேஸ்மெண்ட் ஹைட் இவ்வளோ தான் கொடுப்போம், நாங்கள் இந்த மாதிரி இந்த என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சில பிராண்ட் சொல்கிறாங்க.
அந்த மாதிரி அவங்க சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலா பண்ணவே முடியாது. அப்ப ஒரு கிளைண்ட் எதிர்பார்த்து போறவங்க ஆட்டோமேட்டிக்கா நாங்க இப்படிதான் பண்ணுவோம், உங்களுக்கு இந்த மாதிரி பண்றதுக்குன்னா இந்த ரேட்டு வரும்னு சொல்லிட்டு ஒரு 2800 அந்த மாதிரி ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு பண்ணி கொடுக்குற மாதிரி இந்த கிளைண்ட்ஸை அவங்க கிட்ட வர வைக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு விளம்பரம் கொடுத்து வச்சிருக்காங்க. அதான் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு அதுதான் மார்க்கெட் ரேட்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கிட்ட அதாவது கான்ட்ராக்ட் பண்றதுக்கு முன்னாடி ரேட்டை பத்தி பேசினா பரவாயில்ல, கான்ட்ராக்ட் கொடுத்து கான்ட்ராக்ட் நடந்துகிட்டே இருக்கும், வேலை முடிய போற நேரத்துல நாங்க ரேட் அதிகமா கொடுத்துட்டோம் பாருங்க 1900 ரூபாய்க்கே பண்ணி தரேன்னு சொல்லி இதெல்லாம் பண்றேன்னு சொல்லி விளம்பரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த கான்ட்ராக்டர்கிட்டயோ இன்ஜினியர்கிட்டயோ போய் கடைசியில வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஒரு விளம்பரங்களால கிரியேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால ஒரு குவாலிட்டியா இன்னைக்கு வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு பேஸ் ரேட்டு நியர்லி 3000 rupees. 10% முன்ன பின்ன இருக்கலாம், 2700 பண்ணலாம், 3300 3500 அப்படிலாம் மேலே போயிட்டே இருக்கு. 2700ன்றது நான் சொல்றதுல வெரி பேர் மினிமம் ரேட். அதுக்கு கீழே வந்து சாத்தியமே கிடையாது. அதுக்கு கீழே வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாரு, நான் இதெல்லாம் செஞ்சு தரேன் அப்படின்னாருன்னா அவர் எங்கேயோ ஒரு இடத்துல கை வைக்க போறாருன்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவர் பாக்கெட்ல இருந்து கண்டிப்பா போட்டு செய்ய போறது கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல அவர் கை வச்சாதான் வந்து அந்த ரேட்டுக்கு அவரால் ஃபினிஷ் பண்ண முடியும். இல்ல நடுவில் நிறுத்திட்டு தகராறு பண்ணுவாங்க, என்னால நான் இதை தான் சொன்னேன், நீங்க இப்படி கேட்டீங்கன்னா அதுக்கு தனி காசு இது காசுன்னு சொல்லிங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ல எப்படின்னாலும் மாறி மாறி பேசலாம். எவ்வளோ விஷயங்கள்னாலும் இன்னைக்கு என்ன பக்கா அக்ரிமெண்ட் போட்டீங்கன்னாலும் எல்லாத்துலேயுமே வந்து ஏகப்பட்ட இது பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நிறைய ப்ராப்ளம்ஸை பார்க்குறோம், நிறைய அசோசியேஷனுக்கு நிறைய இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கு. அதனால வந்து அந்த ஒரு கிரீடினஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, மக்களுக்கு ஒரு இடத்துல வந்து 30% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர்ல ஒரு விளம்பரம் போட்டாங்கன்னா பூரா போய் அங்கே போய் டெபாசிட் போடுறது. அவன் ஓடி போயிட்டான்னா அப்புறம் ஓடாம என்ன பண்ணுவான், 30% எப்படி அவனால கொடுக்க முடியும்? அதே மாதிரி தான் இதுவும். நம்ம சாத்தியமில்லாத ஒரு விஷயங்கள், உண்மைக்கு புறமான விஷயங்கள் வந்து ஒரு விளம்பரமாவோ இந்த மாதிரியே வருதுன்னாவே சுதாரிப்பா இருக்கணும். அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து தேவையில்லாம நம்மளோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து நம்மளை ஏமாத்துறதுக்கான முயற்சி தான் அது பேஸ். அதை இது பண்ணி நம்மளை வர வச்சு நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி உள்ள என்ட்ரு ஆயிட்டு அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் முடிக்க முடியாம எத்தனையோ பேர் நீங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஆள் இருப்போம், ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிட்டு முடிக்க முடியாம அவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. மெட்டீரியல்லாம் திடீர்னு டபுள் மடங்கு ரேட் ரைஸ் ஆகுது. லேபர் கேட்கவே வேணாம், லேபர் காஸ்ட் இன்னைக்கு பயங்கரம். லேபர் ஆள் கிடைக்கல. நார்த் இந்தியன்ஸ் இல்லைன்னா இங்க வந்து எந்த தொழிலுமே நடக்காது போல இருக்கு, அவ்வளோ மோசமா இருக்கு. லேபரே ஆளே யாருக்குமே கிடைக்கல. அதே நேரத்துல கிளைமேட் அடிக்கிற வெயில்ல ஒரு லேபர் முதல் நாள் வெயில நின்று வேலை பார்த்தா மறுநாள் வந்து அவனால வேலை பார்க்க முடியுமான்னு சொல்ல முடியும். அவ்வளோ வெயில், கடுமையான வெயில். 45 டிகிரி அடிக்குது வெயில். 45 டிகிரி வெயில்ல ஒரு மனுஷன் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்த்தானா என்ன ஆகும், உடம்புல இருந்து கம்ப்ளீட்டா எல்லாமே ட்ரைன் ஆகிடும். மறுநாள் அவனுக்கு வேலை பார்க்கறதுக்கான சாத்தியங்கள் இருக்குமான்றது தெரியல. இது எல்லாமே ஹியூமனிட்டி. நம்மளே வந்து ஒரு நாள் முதல் நாள் வெயில்ல வந்து வேலை பார்த்துட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மறுநாள் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு நிழலான இடத்துல வேலை பார்க்கறதுக்கான இதை சான்சஸ் இருந்தா அங்க மாத்தி விடுங்கன்னு தான் அவங்ககிட்ட நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு மறுநாள் அவனை வந்து திருப்பி வெயிலே நிறுத்திட்டு வச்சு வேலை பார்க்கறதுக்கு மேக்சிமம் அலோவ் பண்ண மாட்டோம். எங்க நாலேஜுக்கு இருந்துச்சுன்னா முதல் நாள் இந்த மாதிரி வேலை பார்த்தாலும் திருப்பி அங்கே விடாதப்பான்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. சன் ஸ்ட்ரோக் இந்த மாதிரியான விஷயங்களும் நிறைய டீஹைட்ரேட் ஆயிடுவாங்க திடீர்னு சொல்ல முடியாது. மெட்டீரியல் ஹைக்கு, லேபர் ஸ்கேர்சிட்டி, கிளைமேட்டிக் கண்டிஷன், எக்ஸ்ட்ரீம் கிளைமேட். இந்த கிளைமேட் இது வரைக்கும் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கவே முடியாது, யாருமே ஃபேஸ் பண்ணிருக்க முடியாது. அவ்வளோ ஒரு மோசமான கிளைமேட், இவ்வளோ ஹாட், எப்பயுமே சம்மர் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு வெளியில நீங்க ஸ்கஃபோல்டிங்ல ஏத்தி விட்டு ஒருத்தர் 2 பேர் பிளாஸ்டிங் பண்ண விட்டீங்கன்னா என்னத்துக்காகும்? கரண்ட் எடுத்து அடிச்சான்னு வைங்க, உடம்பு பூரா பேர்த்து டீஹைட்ரேட் ஆகி அந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லை ஏதாவது ஒரு லெமன் ஜூஸ் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா தான் அவனால வந்து அங்கே வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நார்மல் லேபருக்கு அந்த அளவுக்கு லெமன் ஜூஸை குடினாலும் லெமன் ஜூஸை குடிக்க மாட்டான், டீ தான் குடிப்பான். டீ குடிப்பான், எந்த நேரமும் ஒரு சிகரெட்டையோ பீடியோ என்னத்தையோ ஒன்று குடிச்சிக்கிட்டு வேலை பார்ப்பாங்க. அது கூட கொஞ்சம் தான் உங்களுக்கு வந்து தொந்தரவு பண்ணும். இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி சிலர் ட்ரக்ஸ் அந்த மாதிரி வரைக்கும் போயிடுறாங்க. சைட்லயே வந்து பல விதமான ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு கேள்விப்படுறோம். அது எதுவும் தெரியல. ஆனா இன்னைக்கு எதையுமே வந்து யாருமே இதெல்லாம் வந்து பெருசா மானிட்டர் பண்ண முடியல. அப்படியே சில விஷயங்கள் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி தான் போற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு வந்து சூழ்நிலையெல்லாம் டஃப்பா இருக்கு. இன்னைக்குள்ள சூழ்நிலையிலையும் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ரேட் கம்மியா பண்ணி தர்றாரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு அந்த மாதிரி ஒருத்தங்களோட விரிக்கிற வலையில போய் யாரும் விழுந்துட வேண்டாம்.
அப்படின்னு. அதுக்காக தான் இந்த வீடியோ கொடுக்குறோம். மார்க்கெட் ரேட் வந்து இந்த மாதிரி இருக்கு. ருபீஸ் பேஸ் ரேட்டுன்னு வைங்க, 10% முன்ன பின்ன இருக்கலாம். 2700 இருந்து ஸ்டார்ட் ஆகலாம், தப்பு இல்லை. 2700க்கு அவர் ஏதாவது ஒரு சில விஷயங்களை வந்து அவரை வந்து நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம்னா அவரோட 2700 பண்ணி கொடுக்கறதுக்கு கூறுகள் இருக்கு. அதே நேரத்தில் 2000க்கு கம்மியா பண்ற அப்படின்னா பொறுத்த வரைக்கும் 2500 கம்மியாவே பண்ண முடியாது. ஆனா 2000 கம்மியா பண்றாங்க, விளம்பரமே பண்றாங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அதை உண்மை நினைச்சுக்கிறாங்க. சிலர் வந்து அது உண்மை இல்லை, அது சும்மா ஏதோ ஒரு ஐகாட்சிக்காக போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை வச்சுக்கிட்டு யார்ட்டையாவது சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கான்ட்ராக்டர்ஸையும் இன்ஜினியர்ஸையோ ஒர்க்கு கொடுத்துட்டு பாருங்க இந்த ரேட்டுக்கு இதெல்லாம் பண்ணித்தரேன்னு சொல்றாங்க. நீங்க வந்து அதிகமா டிமாண்ட் பண்றீங்க. இது எல்லாமே நீங்க கவனமா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். லைஃப்ல ஒரு வீடோ 2 வீடோ கட்ட போறீங்க. கட்டுற வீடை நல்ல ஆட்களை வச்சு நல்ல தரமா பேர் சொல்ற மாதிரி நல்லபடியா கட்டு. 100 ரூபா குறையுது, 200 ரூபா குறையுது சதுரடிக்கு அப்படின்னு சொல்லி போய் மோசமான ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு உங்களோட பணத்தை வேஸ்ட் ஆக்கிடுறாங்க. ஏன்னா காஸ்ட் கம்மியாச்சுன்னா குவாலிட்டி கொடுக்க முடியாது. ரெண்டுமே யூனிவர்சலி ப்ரொபோர்ஷனல். காஸ்ட் கூடிச்சுன்னா தான் குவாலிட்டி கூடும், காஸ்ட் கம்மியாச்சுன்னா குவாலிட்டியும் கம்மியாயிடும். இதுதான் எழுதப்படாத ரூல். ஒருத்தர் வந்து குவாலிட்டி நான் பயங்கரமா கொடுத்துருவேன், காஸ்ட் கம்மியா செய்யறேன்னா அவர் சிவில் இன்ஜினியரா இருக்க முடியாது. கண்டிப்பா அவர் மந்திரவாதியா இருக்கலாம். மந்திரவாதினா முடியும், சிவில் இன்ஜினியரால கண்டிப்பா முடியாது. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது வந்து இன்னைக்கு உள்ள ரேட், மெயினாக அந்த ரேட்டு தான். அந்த ரேட்டை வச்சு பலவிதமான குழப்பங்கள் பலருக்கும் பலவிதமா இருக்கு. ஏன்னா இதை பத்தி எதுவுமே தெரியாத மக்களுக்கு இது எந்த ரேட்டு சரியா இருக்கும், யார் சொல்றது கரெக்டுன்னு. ஏன்னா எல்லாம் பேசுறவங்க எல்லாருமே கரெக்டா பேசுற ஆளுகளோட இந்த மாதிரி ரேட்டு கம்மியா உங்களை ட்ராப்ல இழுத்து விடணுன்ற மாதிரி ஆளுங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க. அதனால கவனமா இருங்க. ரேட்டு இதுதான் மார்க்கெட் ரேட்டு. இதை அனுசரிச்சு நீங்க ஒருத்தர் ரேட்டு கேட்டாருன்னா நீங்க தாராளமா அவங்ககிட்ட ஒரு பக்கா அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிட்டு அவங்ககிட்ட நீங்க கொடுக்கலாம். அவங்களோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸை நீங்க வந்து பார்க்க முடிஞ்சா பார்த்தீங்கன்னா நல்லது. மெயினா நீங்க இன்ஜினியர்ஸ்ன்னு போனீங்கன்னா அவங்க கண்டிப்பா நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அங்க வந்து சிவில் இன்ஜினியரிங் அசோசியேஷன் இருக்கும். அந்த அசோசியேஷன்ல அவர் கண்டிப்பா ஒரு மெம்பரா இருப்பார். அதெல்லாம் நீங்க வெரிஃபை பண்ணிக்கணும். அவர் மெம்பரா இருக்கிற பட்சத்துல அவர் வந்து குவாலிஃபைடு சிவில் இன்ஜினியரா இருந்தால் தான் அங்கே மெம்பரே ஆக முடியும். அந்த மாதிரி அசோசியேஷன்ல மெம்பரா இருக்கிறாரா, எதுலாம் அவர் நீங்க இங்க எங்களை மாதிரி இப்போ ஆஃபீஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னாவே எங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாமே இங்க டிஸ்பிளேல இருக்கும். எதுக்கு டிஸ்பிளேல வச்சிருக்கோம்னா வந்து பாக்குறவங்க எங்ககிட்ட வந்து நீங்க சர்டிபிகேட் கொடுங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க, அவங்களா பார்த்துக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான் வச்சிருக்கோம். இது பூராமே வந்து அந்த என்ஜினியரை நீங்க அனலைஸ் பண்றது, அவர் எப்படி என்னன்னு. இல்லை நீங்க அசோசியேஷனை கான்டாக்ட் பண்ணீங்கன்னாவே அங்கேயே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சஜஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்க கரெக்டா சூஸ் பண்ணி கரெக்டா நல்லபடியா வீடு கட்டிக்கணும்ன்றது. ஓகே, கொடுக்குற வீடியோக்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு சம்மந்தப்பட்ட யாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நாங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக அலர்ட் வரும். நீங்க இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு வாஸ்து குறிக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் குறிக்கும் நாங்க இன்ஃபர்மேட்டிவான ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல கண்டிப்பா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும், வேலிட் இன்ஃபர்மேஷன். இது உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்கும் சரி, வெளியாட்களுக்கும் வீடு கட்டணுன்ற மாதிரியான எண்ணத்துல இருக்கவங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். தொடர்ந்து உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.